ஹாய் guys, வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யமகா ஷோரூம் வந்து நம்மளை கால் பண்ணாங்க. புதுசாக ஒரு பைக் லான்ச் ஈவெண்ட்டுக்காக நம்மளை கூப்பிட்ருக்காங்க. ஸோ எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்ன பைக்னு எனக்கும் தெரியாது. கேட்டேன், நீங்கள் வாங்க நேரில் வாங்க ப்ரோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிச்சுட்டு ஒரு குட்டி ஒரு ரைட் மாதிரி இருக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களை அங்கே போய் மீட் பண்ணுறேன். ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்மள ஒரு லான்ச் ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்ற சந்தோஷத்தில் அப்படியே பைக் எடுத்துகிட்டு நம்மளும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஷோரூம் கிளம்பி போயாச்சு. இந்த ஷோரூம் நம்ம பாண்டிச்சேரி முருகா தேட்டருக்கு பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. லான்ச்சுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த கேப்பில் நம்மளும் கடையை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. ஹாய் கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் வந்துவிட்டோம். இப்போ வந்து என்ன பைக் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லான்ச் பார்த்தீங்கன்னா 10 o'clock சொல்லியிருந்தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:42. ஸோ எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அடுத்து இது என்ன பைக்கு, என்ன சிசி, என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. இல்லைப்பா வேறு ஏதோ பைக்கை ஜஸ்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணுறாங்களா தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நானும் ஒரே எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னடா லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம சீஃப் கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. நல்லபடியாக விலைக்கு ஏற்றிட்டு கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம பைக்கையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. சீஃப் கெஸ்ட்லாம் வந்தாங்க, எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கோட கீ வாங்கிட்டு போயிருக்காங்க. ரேலி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா மழை வராமல் நல்லா இருட்டிகிட்டு இருக்கு. ரேலி எப்போ மழை வந்தால் மேபி நல்லாவும் இருக்கும், நல்லாவும் இருக்காது. வ்ளாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம ஃபோனில் தான் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஷர்ட் ப்ரொவைட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் உங்களை ரேலியில் மீட் பண்ணுறேன். பை. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். ஈவெண்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். வண்டி என்ன புதுசாக இந்த வண்டியில் என்ன இருக்குது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எஃப்சியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது ஹைப்ரிட் மாடல் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் என்னென்ன ஸ்பெக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கலர் டிஸ்பிளே, ஆமாம், கலர் டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பு, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் அந்த மாதிரி, அப்புறம் மியூசிக் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து ஹைப்ரிடாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ நார்மல் பைக்கிலுக்கும் இதுக்கு எஃப்ஐயாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா அடிஷனாக கொடுக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 45 வரைக்கும் கொடுக்கும். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 50 வரைக்குமே கொடுக்கும் உங்களுக்கு மைலேஜ். இன்கேஸ் நீங்கள் லாங்காக யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 500 வந்து அதிகமாகவே கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு எவ்வளோ? ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 159 250 வரும் இது. சரிங்களா, நான் வண்டி R15 V4 எடுத்தேன். 1 month ஆகுது. எனக்கு அடிஷ்னலாக வந்து டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து 2000 இனிஷியலாக டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. இந்த வண்டிக்கு ஏதாவது இப்போ நீங்கள் லான்ச் பண்ணிருக்கீங்க, அதனால் நம்மக்கிட்ட இப்போ எடுக்கிற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அக்சசரிஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, அதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 2000 வரும். சரிங்களா, அது வந்து நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஸ்பாட் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த புது மாடலுக்கு. சரி, ஓகே, தேங்க்ஸ். சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ ரேலிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ பைக் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பார்த்த பைக்கு. ஃபஸ்ட்டு புக்கிங்கே இந்த பைக்கு தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை வராமல் இருக்குன்னு சொன்னேன். அப்போனா வெயில் பிரித்து வாங்குது. சரி, நான் ரேலி போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லான்ச் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ரேலி அட்டன் பண்ணுறேன். உண்மையாலுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு என்னமோ ரேலி போன மாதிரி ஃபீல் ஆகலை. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 10 பேர் சேர்ந்து ஜாலியாக பைக்கில் ஒரு ரவுண்டு போனால், ஒரு ரைட் போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்படியே அவங்க கூட பேசிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நம்ம போயிட்டு அவங்க கூட அப்படியே பேசிவிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்களும் யமகாவில் ஏதாவது வண்டி வாங்கணும், இல்லை இந்த வண்டியை வாங்கணும் அப்படின்னா இந்த ஷோரூமோட எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.